ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மேட்சல் புறா ஒன்று பிடித்தேன். மேட்சல் புறானா நம்ம கூட்டுக்கு நிறைய மாடப்புறாவும் வரும், அப்புறம் வேறு புறாவும் வரும். அதில் ஒரு சப்ஜா கிளவர் ஒன்று வந்துச்சு. நம்ம கூட்டில் எப்போவும் இறைய வெளியே போடுறதுனால இந்த மேட்சல் புறாலாம் அடிக்கடி வரதான் செய்யும். அதில் இந்த சப்ஜா கிளவர் என்ன பண்ணோன்னா வந்து இறைய சாப்பிடும், ஆட்களை கண்டால் மட்டும் பறந்து உடனே போயிடும். ஆள் இல்லாத டைமில் தான் வந்து இறைய சாப்பிடும். நானும் சரி இந்த புறாவை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவும் நம்ம வெளியே தானே இறை போடுவோம்னு சொல்லிட்டு கூட்டுக்குள்ளே இறைய வச்சேன். கூட்டுக்குள்ளே இறைய வச்சு ஒரு 2 நாளாக புறாயை நான் பார்க்கல. நானும் காலையில் இறைய வச்சுட்டு ஈவினிங் தான் வரேனால என்னால் பார்க்க முடியலை. ஒரு நாள் நான் வந்து கூட்டுக்குள்ளே பார்க்குறேன், இந்த புறா உள்ளேருந்து இறைய சாப்பிட்டுருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா கூட க்ளோஸ் பண்ணி அந்த புறாயை பிடிச்சிட்டேன். பிடிச்சி ரெக்கையும் வெட்டிட்டேன். இந்த புறா பார்த்திங்கன்னா ஒரு மாடப்புறா கூட தான் ஜோடி சேர்ந்துருந்து. ஆக்சுவலாக நான் இப்போ பார்க்குறோம் இல்லையா, இதுதான் அந்த சப்ஜா கிளவர். இதை தான் நம்ம பிடித்தோம். புறா பார்க்குறதுக்கு நல்ல குவாலிட்டியாக தான் இருந்துச்சு, அதனால தான் நம்ம இதை பிடித்தோம். இல்லாமலே இங்கே நிறைய மாடப்புறாலாம் வரும், நம்ம அதெல்லாம் பிடிக்க மாட்டோம், இறைய சாப்பிட்டு போகணும்னு சொல்லி விட்டுருவோம். இந்த புறா பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்த உடனே சரி அப்போ இதை பிடிச்சிருவோம்னு சொல்லி பிளான் போட்டு நம்ம இதை பிடித்தோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம கூட்டில் இன்னொரு சுருமா புறாவும் வந்து நிற்கிது. அந்த சுருமா புறாவை நம்ம பிடிக்கலை, அதை அப்படியே விட்டுட்டோம். ஏன்னா சுருமா தானே, நமக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட்டில் பிடிக்காமல் விட்டுட்டோம். ஆனால் அது வந்து நம்ம கூட்டிலே பழகி பறந்து இறங்கிட்டுருக்கு. இதுதான் அந்த சுருமா புறா. இதே போல் உங்கள் கூட்லேயும் மேட்சல் புறா ஏதாவது வந்து நீங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்றுக்கு பிடிச்ச ஜாக் ஜீனி புறா வந்து நல்லாவே இறை எடுக்க தொடங்கிட்டு, கண்டிப்பாக அந்த புறா நம்மக்கிட்ட இறைக்காண்டி தான் வந்து விழுந்திருக்கு. இல்லைன்னா கண்டிப்பாக அது பறந்து போயிருக்கும். நம்ம கூட்டுக்குள்ளே பத்தும்போது இது கண்டிப்பாக பறந்து போயிருக்கும். இதே போல் அடுத்தடுத்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.